கூடிய பாவ அழலில் விழுந்து குன்றி போனாயோ. ஓ கூடிய பாவ அழலில் விழுந்து குன்றி போனாயோ. ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான், ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான். ஒன்றுக்கும் அஞ்சாதேவா, மலைத்து நில்லாதேவா. பாவி மலைத்து நில்லாதேவா. பாவி மலைத்து நில்லாதேவா. மலைத்து நில்லாதேவா. மலைத்து நில்லாதேவா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு பிரசங்கி 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. தியானத்திற்கான தலைப்பு குடிப்பழக்கம் சந்தோஷம் தருமா? என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. பிரசங்கி 2:10. சந்தோஷமாயிருக்க யாருக்குத்தான் விருப்பமில்லை? ஓயாத உழைப்பு, சொத்து சுகங்கள், குடும்பத்தையும் விட்டுவிட்டு வெளி தேசங்களில் போய் உழைப்பது, இவை யாவும் எதற்காக? சிலர் குடிக்கு அடிமையாவது எதற்காக? கவலையை மறந்து சந்தோஷமாக சுகமாக ஜீவிக்கத்தானே. ஆம், சந்தோஷம், சமாதானம், நிம்மதி இவற்றை தேடி மனிதன் அலைகிறான். அது அவனுக்கு தேவை என்பது உண்மை. ஆனால் அவனது சுய முயற்சி அவனுக்கு மெய் சந்தோஷத்தை கொடுக்கிறதா? சிலருக்கு தாம் நினைப்பதை சாதிப்பது கடினமாக இருக்கும். ஆனால் பலருக்கு தாம் நினைப்பதை சரியோ தவறோ எப்படியோ சாதித்து விடுகிறார்கள். ஆனாலும் அதனால் திருப்தி கிடைக்கிறதா என்பதே கேள்வி. பதிலுக்கு இன்னும் இன்னும் என்றுதான் மனம் அலரும். சாலமோனும் சந்தோஷத்தையே நாடினார். வாழ்வின் அர்த்தத்தை அவர் தன் சொந்த முயற்சியால் தேடினார். தேடியவைகள் அவருக்கு கிடைத்தன. மனிதனது வாழ்வில் தேடி பெற்று அனுபவிக்கத்தக்கது என்ன என்று ஆராய்ச்சி செய்த அதே வேளையில் மதுபானத்தால் தன் தேகத்தை சீராட்டி கொண்டிருந்தாராம் சாலமோன். அத்தோடு சேர்ந்து மதியினமும் அவரை தொற்றிக்கொண்டது. ஒரு ஞானி தேவனிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டவர் இப்போது குடித்து வெறித்து இதனால் மனிதன் சந்தோஷமாய் இருக்கலாமா என்று ஆராய்ச்சி செய்கிறார். இந்த ஆராய்ச்சியில் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைத்ததா? மதுபானத்தால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. மதுபானத்தை விரும்புகிறவன் ஐஸ்வர்யவான் ஆவதில்லை. இவை சாலமோன் தன் அரசாட்சியின் ஆரம்ப காலத்தில் கூறிய நீதிமொழிகள். இப்படிப்பட்டவர் அதே மதுபானம் சந்தோஷம் தருமா என்று குடித்து ஆராய்ச்சி செய்தார். ஒரு கிறிஸ்தவன் குடிப்பது சாட்சியை கெடுக்கும் என்று தெரிந்தும் குடிக்கு இன்றும் அடிமையாக இருப்பது ஏன்? இவர்களில் சிலர் துக்கத்தை மறக்க குடிக்கிறார்களாம். பலர் கொண்டாட்டங்களிலே மரியாதைக்காக குடிக்கவே வேண்டுமாம். அது மரியாதையான சந்தோஷமாம். ஆனால் இன்று குடிப்பதில் என்ன தவறு என்று கேட்கும் அளவிற்கு கிறிஸ்தவன் வளர்ந்து விட்டான். இது எவ்வளவு பரிதாபம்! இன்று கிறிஸ்தவ திருமணங்கள் சில மதுபான சந்தோஷத்தை அள்ளி வழங்குவதை நாகரிகமாக்கிவிட்டார்கள். ஒரு வெளிநாட்டு சகோதரி, எங்கள் சபையினரில் பாதிக்கும் மேலே குடிக்கிறவர்கள். அப்படியானால் மற்றவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என வினவினாள். தேவ பிள்ளையே, இதற்கு உன் பதில் என்ன? ஜெபம் செய்வோமா? அன்பின் கர்த்தாவே, மெய்யான சந்தோஷம் எங்கே என்று அதை தவறான இடத்தில் தேடாதபடியும் அவ்வித தவறான கண்ணோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களையும் ரட்சித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆமேன்.